தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். பேடிஎம். எந்த கடைக்கு போனாலும் பேடிஎம் பண்ணுன்னு இந்த சவுண்டை கேட்டு பழக்கம் ஆயிடுச்சுல. ஆனால் இதுக்கப்புறம் பெருசாக கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்பிஐ தடை விதிச்சிருக்காங்க அதோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். PPBL, அதாவது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட். ஆக்சுவலாக டிஜிட்டல் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த வேலட் டிஜிட்டல் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க டாப்பு. இதில் இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்களாம் வருவாங்க. அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக மேலே இருக்காங்க. இந்த ஒரு ஃபேர்மை எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 டெல்லியில் இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. இதோட ஃபவுண்டர் விஜய் சேகர் சர்மா, ஐடி ஆண்டர்பிரனருங்க. இவர் சரி நம்ம ஒரு புரட்சி பண்ணுவோமே, நிறைய எம்என்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்தியாவிலேருந்து எம்என்சி போனால் எப்படி இருக்கும், அதுக்காக ட்ரை பண்ணுவோன்னு அவர் ஃபோன் பண்ணதான் இது. அதோட சிஇஓ ஆரம்ப கட்டம் சார்ந்து வேறு யாரும் இல்லை, விஜய் அவர்கள் தான். ஆக்சுவலாக அதுக்கு ஓனர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் விஜய் 19.42%, இன்னொரு பக்கம் எலிவேஷன் கேபிட்டல் அப்படின்ற ஃபேர்மு 15.4%. நான் அப்புறம் இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் சார்ந்து அக்குமுலேட் ஆகிறது, ஃபுல்லாக டைவர்சிஃபை பண்ணுறது, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன்ஸ் இந்த கம்பெனி தான். எப்படி இந்த கூகுளுக்கு பேரண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆல்ஃபபெட் இருக்கு, ஃபேஸ்புக் எப்படி மெட்டா இருக்கு, அதே மாதிரி இந்த பேடிஎம்க்கு பேரண்ட் கம்பெனி 197 கம்யூனிகேஷன்ஸ். இது வேற யாரும் கிடையாது, விஜயோட ஃபேம் தான். ஆக்சுவலாக இதையும் அதே வருஷம் தான் இவங்க ஃபோன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு இந்தியன் எம்என்சி கம்பெனி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம உத்தரப்பிரதேஷோட நொய்டா இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ எவ்வளோ தெரியுமா? கடந்த 2024 அந்த ஃபிஸ்கல் இயர் பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் 9,978 கோடி ரூபாய். பேடிஎம்மோட ஒட்டுமொத்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. பேடிஎம்மோட ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடிஎம் இன்சைடர் இருக்குது, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குது, முக்கியமானது இதுதான், பேடிஎம் பிஜி, பேடிஎம் மணி, பேடிஎம் இன்சூரன்ஸ், பேடிஎம் ஃபர்ஸ்ட் கேம்ஸ்னு எவ்வளோ ப்ராடக்ட்ஸை அவங்க ஃபுல்லாக சர்வீஸாக வெளியே விட்டுட்ருக்காங்க. பேடிஎம் சர்வீசஸ் பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் பேடிஎம் சிஸ்டம்ஸு, இது பத்தாதுன்னு மொபைல் பேமெண்ட்ஸு, பில் பேமெண்ட்ஸு, யூபிஐன்னு சொல்லுவோம் பாருங்க, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ். கடந்த 2015 தான் இந்த பேடிஎம்க்கு ஆர்பிஐ லைசன்ஸை கொடுத்தாங்க. அதாவது இந்தியாவில் யார் நினச்சாலும் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட முடியாதுல்ல, ஆர்பிஐ லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும்ல. ஸோ அந்த லைசன்ஸை பேடிஎம் எப்போ வாங்கிச்சு? பேங்கிங் ஆப்ரேஷன்ஸாக இருந்து 2015 வாங்கியிருக்காங்க. இப்போ 2026 ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த சீன செயலிகளுக்கு இந்திய அரசு தடை விதித்த விவகாரம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்போ பல கம்பெனிஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கேனர் கீழே வந்துச்சு. அதில் மிக முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் பேடிஎம்மை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஆக்சுவலாக ஆண்ட் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனி, இவங்க அலிபாபா குரூப் இருக்குல்ல அதோட அஃபிலியேட்டு. ஆக்சுவலாக இந்த கம்பெனியும் இந்த பேடிஎம்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்குனாக்கா பேடிஎம்மோட ஒட்டுமொத்த ஷேர்ஸில் ஒரு 10% இவங்க வசம். யார்? இந்த ஆண்ட் ஃபினான்ஷியல் வசம். கடந்த 2023 டிசம்பர் மாதம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. சைனீஸ் கம்பெனிஸ்லாம் இந்தியன் ஸ்கேனர் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ இதை சார்ந்து ஃபுல்லாக எல்லாரும் தரவாக செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரோ இதுக்காகவா இப்போ தடை விதிக்கிறாங்க, புரியலையே அப்படின்னு பல பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அறிமுகம் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் இப்போ நடக்கிற விஷயம்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஆர்பிஐ இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, ஏங்க இந்த பேடிஎம்மில் சில விஷயங்கள் நாம்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே, நீங்கள் கேஒய்சிலாம் கரெக்டாக பார்க்குறீங்களா, அதை வச்சு தான் எல்லா கஸ்டமர்ஸ் சார்ந்த ஆப்ரேஷன்ஸ் மேற்கொள்கிறீங்களா, இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஏதோ இடிக்குதுன்ற மாதிரி ஆர்பிஐ ஸ்பெகுலேஷனை முன் வச்சாங்க. 2024 ஜனவரி மாதம் என்ன ஆகுது, ஆர்பிஐ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி என்ன தெரியுமா ஆடுறது, இனிமேல் நீங்கள் எந்த ஒரு புதிய டெபாசிட்டையும் ஏற்கக்கூடாது, அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுங்கன்ட்டாங்க. ஸோ முதல்ல சொல்லி பார்த்த ஆர்பிஐ ஸ்பெகுலேட் பண்ணவங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை போட்டாங்களா. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதே 2024 மார்ச் மாத வாக்கில் நிறைய இந்த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸுங்க இந்த பேடிஎம் பேஸ் பண்ணி அதெல்லாம் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு லிமிட் பண்ணாங்க தெரியுமா? இந்த பேடிஎம்மோட விட்ராவல்ஸ் இருக்குல்ல, இதை பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த ரீபேமெண்ட்ஸ் இருந்தால் அதை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு
இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆர்பிஐ மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வார்னிங்க இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன இருக்கு தெரியுமா? அதாவது இந்தியாவில் ஒரு மேஜர் ரெகுலேட்டரி ஆக்ஷனை ஆர்பிஐ எடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி ஆர்பிஐ இந்த பேடிஎம் பேங்கிங்கோட லைசன்ஸ் இருக்குல்ல, 2015 ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கடுப்பில் இருந்திருந்தா இந்த முடிவு ஆர்பிஐ எடுத்திருக்கோம் பாருங்க. இதுக்காக ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணுறோம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குல்ல, இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம். ஸோ பேடிஎம் இனிமேல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாதுங்க. இது சில மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அதெல்லாம் கிடையாது, இம்மிடியேட் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக எந்த ஒரு முடிவு அமலாகிறதாவும் ஆர்பிஐ திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அப்செட்டாக இருக்கிறது இங்கே தெளிவாக தெரியுது. ஆர்பிஐ இதை பற்றி தெளிவாக காரணங்களை விளக்கியிருக்காங்க. ஏங்க நாங்கள் இதுக்கு தான் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த லைசன்சிங் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆர்பிஐ கிட்ட நம்ம போயிட்டு எங்க நாங்கள் இந்தியாவில் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் சார்ந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஆரம்பிக்கிறோம், டிஜிட்டல் ஃபார்மையும் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு லைசன்ஸ் வேணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ எடுத்தது இருந்தால் திரும்ப லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க. 1008 கண்டிஷன்ஸை போடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு ஓகேன்னா மட்டும்தான், சைன் பண்ண மட்டும்தான் லைசன்ஸ் உங்கள் கையில் கிடைக்கும். இப்படி தான் ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்துச்சா, அந்த லைசன்ஸில் இருக்கிற கண்டிஷன்ஸை அந்த கம்பெனி மீறுது அப்படின்னா அந்த லைசன்ஸை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஆர்பிஐக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சொல்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இதில் மொதல் காரணம், பேடிஎம் சார்ந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட எல்லா தகவல்களையும் நீங்கள் ஒழுங்காக தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா, இல்லைனா இந்த மேண்டிட்ரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு சில இடங்களில் பிளாங்காக அந்த கஸ்டமர் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கேஓஐசின்னு அர்த்தம், நோ யுவர் கஸ்டமர். அதாவது பேங்க்கோட கஸ்டமர் யாருன்றதை பேங்க்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே போய் முடிகிற இடம் ஆர்பிஐ கிட்ட. ஓகே, ஃபினான்ஷியல் சார்ந்த எந்த விஷயமும் தான் ஆர்பிஐ கிட்ட முடியுது. இன்னொரு பக்கம் பணம் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம இங்கே விட்ரா பண்ணுறதோ இல்லைனா டெபாசிட் பண்ணுறதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு தரப்புக்கு நடுவில் யார் இருக்கா? இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேங்கிங் ஃபேம் இருக்குல்ல, அவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பாலமாக இருக்கணும், ஆர்பிஐக்கும் பொதுமக்களுக்கும். இங்கே இதுதான் பெரிய கன்சர்னு. முதல்ல இந்த பேங்கர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே இது கரெக்டான கஸ்டமர் தான் அப்படின்ட்டு. அப்போ தானே கரெக்டாக பேங்கிங் டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆர்பிஐ அதை ரெகுலேட் பண்ண முடியும். இங்கே கேஒய்சியே பிரச்சனை, அதுவே நீங்கள் பெருசாக மெனக்கட மாட்டுறீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு கோவம் வருமா வராதா? இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், இந்த ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுற விதம் ப்ராப்பராக இல்லை, இம்ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸை எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு பெரிய விதிகளே இருக்குது ஆர்பிஐ பட்டியலில். அதையெல்லாம் அந்த பேடிஎம் சரியாக மதிக்கலன்றதான் ஆர்பிஐயோட பெரிய குற்றச்சாட்டு. மூணாவது காரணம் என்ன சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கேப்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் சரியாலாம் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தெரியல, 1008 குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க. இதில் அல்டிமேட்டாக நாலாவது காரணம் என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கவலை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதாவது ஏதாவது பணம் சார்ந்து கஸ்டமருக்கு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் என்ன கேரண்டி பண்ண முடியுது? அதில் பெருசாக உங்களால் எதுவுமே அடுத்த லெவல் போக முடியலையே. நீங்கள் மட்டும் ப்ராஃபிட் பார்ப்பீங்க, ஆனால் மற்றவங்களாம் லாஸ் பார்த்துட்டு இருக்கணுமா? இது சரிப்பட்டு வராதுங்க. நடுநடுவில் காட்டுறீங்க, லாஸ் கணக்கு காட்டுறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது எனக்கு சரியாக படலை. இதனால் 4 காரணங்களையும் மையப்படுத்தி நாங்கள் உங்களோட பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்றோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், நாங்கள் எடுத்ததும் கேன்சல் பண்ணலை, ஏற்கனவே ஃப்ளாக் பண்ணோம், இது போல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணோம், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அப்போயாச்சும் நீங்கள் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இல்லையே. உங்கள் பேங்கிங் ஆப்ரேஷன் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர்வைசரி கன்சர்ன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பேங்கிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கு ஆர்பிஐ. சரி, இப்போ பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். அதில் முதல் விஷயம், புதுசாக எந்த ஒரு டெபாசிட்டையும் அலோவ் பண்ண முடியாது, எந்த ஒரு பேங்கிங் சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ண முடியாது பேடிஎம்மால். ஸோ பேடிஎம் யூசர்ஸ் இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது விஷயம், ஆர்பிஐ இந்த விவகாரத்தை ஹைகோர்ட்டு கொண்டு போகிறாங்க, ஆர்பிஐ டைரெக்டாக இனிஷியேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எதுக்கு ப்ரோ? ஆர்பிஐ ஒரு முடிவு எடுத்தால் அதை எதிர்த்து எல்லாம் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு பார்த்துருக்கோம். இது என்ன ஆர்பிஐ போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க, என் கம்பெனியை கலைக்கணுமா வேணாமா, என்னோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை கலைக்கணுமா வேணாமா, இதை நான் முடிவு பண்ணணும்ல. ஆனால் ஆர்பிஐ இப்போ முடிவு பண்ணுறாங்க, இல்லைங்க பேடிஎம் வேணாங்க, அவங்க பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த வைண்டிங் அப் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் கலைப்புன்னு சொல்லுவோம். இந்த பேங்கிங் ஆப்ரேஷனை வேணாம், பேடிஎம் சார்ந்து இந்த எந்த ஆப்ரேஷனும் இருக்கக்கூடாதுன்னு அதை கலைக்கிற வேலை, இந்த வைண்டிங் அப் ப்ராசஸ்க்காக நாங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ண போகிறோன்னு இங்கே ஆர்பிஐயே சொல்லியிருக்கு. ஸோ விவகாரம் கோர்ட்டுக்கு போதா. மூணாவது விஷயம், இப்போ பல பேருக்கு பயம் இருக்கும், ஐயோ பேடிஎம்மை இழுத்து முடுறாங்களா, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களா, அப்போ ரைட்டு எங்களோட பணம், இவங்க டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ண பணம், அந்த பயம் வருதுல்ல.
அதுக்கு யாரும் பயப்பட வேணும்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. அதாவது லிக்விடிட்டி, இந்த பணப்புழக்கம் போதுமான அளவுக்கு பேடிஎம் கிட்ட இருக்கான். ஸோ உங்களுக்கான பணம் எங்கேயே போயிடாது. இந்த வைண்டிங் அப் ப்ராசஸ்க்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம்ல, இதுவே கோர்ட்டுக்கு போயிட்டு வைண்டிங் அப் ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கான பணம் கண்டிப்பாக வந்துடுங்க பேடிஎம் கிட்ட இருந்து. அதுக்கு யாரும் பயப்பட வேணான்னு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஃபண்ட் சார்ந்து இந்த ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது வைண்டிங் அப் ப்ராசஸ் கூடவே சேர்ந்து நடக்கும்னு ஆர்பிஐ இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க மக்களே, உங்கள் சார்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தெளிவாக ஆர்பிஐ இங்கே அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஏற்பட்ட அதிரடி முடிவு எடுத்திருக்காங்களே, இந்த நோக்கத்திற்கு பாராட்டுகள். ஆனால் இது ஃபுல் பிளெஜ்ஜாக எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் பிரச்சனை இல்லாமல் நடந்து முடிஞ்சாக்கா சிறப்பாக இருக்கும். பேடிஎம் சார்ந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவங்க நல்லா சார்ந்து சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.